நீ மட்டும் அவன் காதலை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஏத்துக்கிட்டாலும் உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்க அவன் தயாரா தான் இருந்தான். அப்படிப்பட்ட சித்துவே இப்போ வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். இதுக்கப்புறமாவது நீ நான் அது சொல்லுங்க ஆகாஷ், என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல, இதுக்கப்புறமாவது நீ ஏன் என்ன மன்னிச்சு ஏத்துக்க கூடாது? நீங்க கேக்குறத பார்த்தா இத்தனை நாளா நான் சித்துவ மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்களை அவாய்ட் பண்றேங்கிற மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க ஆகாஷ், நான் இப்பவும் சொல்றேன், சித்து எனக்கு எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான். ஆஸ் அ ஃப்ரெண்டா அவன் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லபடியா லைஃப்ல செட்டில் ஆனானா அது எனக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதுக்கும் நான் உங்களை திரும்ப ஏத்துக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் தென்றல் இன்னும் பிடிவாதம் பிடிக்கிற? நீ கல்யாணமே பண்ணாம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட முடியுமா? ஏன் இருக்க முடியாது? எப்படி தென்றல் முடியும்? யாராவது ஒருத்தர நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு பேசாம என்னைய மன்னிச்சு ஏத்துக்கலாமே. ஆகாஷ், உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னும் சரியா புரியல. நம்ம 2 பேருக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போனதுனால எனக்கு உங்களை மட்டும் பிடிக்கலன்னு இல்ல, கல்யாணங்கிற விஷயமே பிடிக்காம போச்சு. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி மறுபடியும் கல்யாணத்துக்கு தயாராக முடியும்? என்ன தென்றல், நீ பேசுறது உனக்கே சரியா இருக்கா? தயவு செஞ்சு கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசு. நான் பிராக்டிக்கலா தான் பேசுறேன், உங்களால தான் அதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் நீங்க, நான் கிடையாது. நீங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்ல, ஒரு பையன். கல்யாண விஷயத்துல உங்கள மாதிரி ஆம்பளைங்க மனநிலை வேற, என்ன மாதிரி பொண்ணுங்களோட மனநிலை வேற. எப்பவுமே 2 பேரோட மனநிலையும் ஒன்னா இருக்காது. இல்ல தென்றல், நம்ம மேரேஜ் நின்னு போன விஷயத்துல உன்னோட வலிய என்னால சரியா புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, புரிஞ்சா இந்த மாதிரி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்க. நம்ம கல்யாணம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆத்மார்த்தமா விரும்புற ஒரே ஒரு விஷயம், நான் பாத்துட்டு இருக்கிற ஆர்ஜே வேலை மட்டும்தான். அது போதும் ஆகாஷ், கடைசி வரைக்கும் வேற எதுவுமே வேண்டாம். இல்ல தென்றல், நான் ப்ளீஸ் ஆகாஷ், நீங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப என்கிட்ட கெஞ்சறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை பார்க்கும்போது பரிதாபமா வருது. நீங்க எப்படி கேட்டாலும் என்னால உங்களை ஏத்துக்க முடியாது ஆகாஷ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆகாஷ், நீங்க ராஜா வீட்டு புள்ள, நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து பரிதாபமா கெஞ்சிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பாட்டி உங்களுக்கு தாராவ பிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன விட எல்லா வகையிலயும் அந்த தாராதான் பொருத்தமானவ. சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிற வழிய பாருங்க ப்ளீஸ். அம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க? மீனாவோட அப்பாவும் அம்மாவும் உங்களை கரெக்டா 9 மணிக்கெல்லாம் ஜோசியர் வீட்டுக்கு போய் சித்துவுக்கும் மீனாவுக்கும் ஜாதகம் பார்த்துட்டு வர சொல்லிருக்காங்கல்ல. மணி இப்பவே 8:30 ஆச்சு. வாங்கம்மா போலாம். மனசே கேக்கலடா. எதுக்கு? சித்துக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்காக கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேர் ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு நான் ஜோசியரை பார்க்க போலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சித்து ஜாதகத்தோட சேர்த்து இந்த மீனா ஜாதகத்தை எடுத்துட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப புலம்பி என்ன பண்றது? மீனாவோட அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட சித்துவ மாப்பிள்ளையா கேட்கும் போதே முடியாதுன்னு சொல்லிருக்கணும்.
அதை விட்டுட்டு நன்றி கடன் அது இதுன்னு சொல்லி அமைதியா இருந்துட்டு இப்ப புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. கிளம்புங்கம்மா போலாம், டைம் வேற ஆகிட்டு இருக்கு. வாங்கம்மா. அம்மா போறதுதான் போறோம், அப்படியே கையோட எனக்கும் ஜாதகம் பாத்துடலாம்னு தோணுது. என் ஜாதக புக்கையும் எடுத்துட்டு வந்துடவா? உனக்கு எதுக்கு இப்ப ஜாதகம் பார்க்கணும்? உனக்குதான் இன்னும் பொண்ணே பார்க்கலையே. இப்ப பாக்கலாம் என்ன, எப்பயாவது எனக்கும் பொண்ணு பார்த்துதானே ஆகணும். அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அவளுக்கும் எனக்கும் எப்ப கல்யாணம் நடக்கும்ன்றது எல்லாம் இப்பவே ஜாதகத்தை கொடுத்து ஜோசியர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்ல. டேய், பேசாம ஜோசியர் வீட்டுக்கு தென்றலையும் வர சொல்லிடலாமா? ஏமா நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தென்றல் எதுக்கு இப்ப ஜோசியர் வீட்டுக்கு வரணும்? இல்லடா, தென்றல் நம்ம சித்துவ மனசார விரும்புறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுது. ஆனா அவளுக்கு என்ன குழப்பமோ என்ன பிரச்சனையோ தெரியல. அவ விருப்பத்தை நம்ம யார்கிட்டயுமே சொல்ல தயங்குறா. அதனால அவளையும் இப்ப ஜோசியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவ கண்ணு முன்னாடியே ஜோசியர் சித்துவுக்கும் மீனாவுக்கும் ஜாதகம் பாக்குறத பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு தான் சித்துவ காதலிக்கிற விஷயத்த நம்ம கிட்ட சொல்லிட மாட்டாளாங்கிற ஒரு நப்பாசை தாண்டா. இது நப்பாசை இல்லமா, தப்பாசை. இதெல்லாம் சரியா வராது. ஏன் சரியா வராது? அதெல்லாம் சரியா வரும். இரு, நான் தென்றலுக்கு போன் பண்றேன். அம்மா நீங்க தென்றல வர சொல்லுங்க, வர சொல்லாம இருங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்ப நான் என் ஜாதகத்தை எடுத்துட்டு வரட்டுமா வேணாமா, அதை மட்டும் சொல்லுங்க. சாரதா அத்தை. ஹலோ அத்தை. எங்கம்மா இருக்க? வீட்ல தான் இருக்கேன் அத்தை. ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க. தென்றல், சித்துக்கும் மீனாவுக்கும் ஜாதகம் பாக்குறதுக்காக ஜோசியர் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீ எங்க கூட வர முடியுமா? தென்றல், நீ எங்க கூட வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கொஞ்சம் வர முடியுமாமா? ஒண்ணும் இல்ல, நீ வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான். வந்துட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போயிடலாம். இல்ல அத்தை, நான் எதுக்கு அங்க? அதான் சொல்றேனேம்மா, நீ வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வா தென்றல். சரி, உன் ஜாதக நோட்டையும் எடுத்துட்டு வா. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட ஜாதகம்? சரிம்மா, நீ சீக்கிரம் வந்துரு. ஜோசியர் வீட்டு அட்ரஸ் நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். சீக்கிரம் வந்துரு தென்றல். ஹலோ, நான் வச்சிடுறேன். ஹலோ அத்தை. அத்தை, எதுக்கு அத்தை நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க? ஒருவேளை சித்துவுக்கு மீனாவோட ஜாதகம் செட் ஆகலன்னா ஏன் ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்கலான்னு எடுத்துட்டு வர சொல்லிருப்பாங்களோ? உங்க பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லுமா? பேரு தென்றல், விருச்சிக ராசி கேட்ட தென்றல் நாமதேயசே விருச்சிகராசாம் ஜாதகே. ஒரு நிமிஷம், இவர் பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. சொல்லு தம்பி, உங்க ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்க. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். உங்க ரெண்டு பேரோட ராசி நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்படிப்பட்ட பொருத்தம் லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அமையும். உங்க ரெண்டு பேரையும் எந்த சக்தியாலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. சரி, அத்தை கேட்ட மாதிரி நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போலாம். அம்மா ஒரு நிமிஷம் தள்ளு. என்ன தேடுற? என்னோட ஜாதக நோட் எங்கம்மா? ஜாதக நோட்டா? அது எதுக்கு உனக்கு? அது இன்னைக்கு ஒரு ஜோசியரை வச்சு ப்ரோக்ராம் பண்ண போறேன். அவர்கிட்ட என் ஜாதகத்தை கொடுத்து அவரு கரெக்டா கணிக்கிறாரான்னு செக் பண்ணதான். என்னம்மா பாக்குற? எங்க இருக்குமா? அங்கதான் அந்த ஷெல்ஃப்ல இருக்கு பாரு, எடுத்துக்கோ.
போயிட்டு வரேன். அப்பா போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வா. போயிட்டு வரேன். ஏங்க இப்ப எதுக்காக இவ இவ்வளவு அவசர அவசரமா அவ ஜாதக நோட்டை எடுத்துட்டு போறா? என்ன லக்ஷ்மி, அதான் அவளே சொன்னால ஏதோ ஷோ பண்ண போறேன்னு. விடு. இல்ல இல்ல, இவ சொல்லிட்டு போற காரணம் நம்புற மாதிரி இல்லையே. ஷோ பண்ண வர ஜோசியர் கிட்ட எல்லாமா ஜாதகத்தை காட்டுவாங்க? வேற என்னவா இருக்கும்? மாப்பிள்ள பொண்ணோட ஜாதகத்தை கொடுமா. சரிங்க ஐயா. சித்துவோட ஜாதகத்தை எடு சித்த. இது என் பையனோட ஜாதகம். இது பொண்ணோட ஜாதகம். பேரு மீனா. இந்த ஜாதகக்காரருக்கு இப்ப நீங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கா பொண்ணு பாக்குறீங்க, இல்ல முத கல்யாணத்துக்கா? என்ன ஜோசியரே இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, இந்த ஜாதகப்படி இவரு 2 பொண்டாட்டிக்காரர்மா. 2 பொண்டாட்டியா? என்ன கொடுமடா இது? கடவுளே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? நான் இங்க ஒரு பொண்ணு கூட கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா சித்துவுக்கு மட்டும் 2 பொண்டாட்டியை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இதெல்லாம் உனக்கே நியாயமாயா? ஜோசியரையா, நீங்க சொல்றது உண்மைதானா? நிஜமாவே சித்துவுக்கு 2 கல்யாணமா நடக்கும்? ஆமாமா, கட்டம் அப்படிதான் சொல்லுது. அட நீங்க வேற ஜோசியரே, என் பையனுக்கு அவன் விரும்பின பொண்ணே கிடைக்கல. அவன் ஆசைப்பட்ட பொண்ணு அவனை இன்னும் காதலிக்க மாட்டேங்கிறா. நீங்க என்னடா அண்ணா அவனுக்கு 2 கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நான் சொல்றது உண்மைதான். உங்க பையனுக்கு இது வரைக்கும் குரு பலன் அமையாம இருந்துச்சு. ஆனா இப்போ அவருக்கு குரு பலன் ஸ்ட்ராங்கா அமோகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அவருக்கு பல பொண்ணுங்க போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல 2 பொண்ணுங்க கடைசி வரைக்கும் போராடி அவரை கல்யாணமே பண்ணிப்பாங்க. நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல ஜோசியரே. ஏன் நம்ப முடியல? இவருக்கு மட்டும் இல்ல, இந்த ஜாதகத்தோட பரம்பரையில வர அத்தனை பேருக்கும் 2 பொண்டாட்டிங்க தான். இவங்க அப்பாவுக்கே 2 கல்யாணம் தான். பாவீங்களா? அதுல நீங்க மூத்த சம்சாரம். நான் சொல்றது சரியா? அவர் அப்பாவுக்கு மட்டும் இல்லம்மா, இவரோட அப்பாவோட அப்பாவுக்கும் 2 கல்யாணம் தான் நடந்திருக்கும். தாத்தாவுக்குமா? அத்தை, இவர் சொல்றத பார்த்தா அருணாச்சலம் தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டியா? ஒரு பொண்டாட்டி ஆண்டாள் பாட்டி, அப்போ இன்னொரு பொண்டாட்டி யாரு? தெரியலையே.
என் புருஷனுக்கு 2 கல்யாணம். நீங்க சொல்றது சரிதான் ஜோசியரே. ஆனா என் மாமனாருக்கு ஒரு கல்யாணம் தானே நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்ச கல்யாணமா? தெரியாமலேயும் இன்னொரு கல்யாணம் நடந்திருக்கலாம்ல. இப்ப அதுவும் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கீங்க. சாரிங்க, நீங்க என் பையனோட ஜாதகத்துக்கும் இந்த பொண்ணோட ஜாதகத்துக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கடவுளே, 2 ஜாதகத்துக்கும் சுத்தமா பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடணும். அப்பதான் என் பையனுக்கு தென்றல் கிடைக்கும். என்ன ஜோசியரே, 2 பேருக்கும் ஜாதகம் பொருத்தமா இல்லையா? யாரு சொன்னது? இந்த 2 பேரோட ஜாதகமும் அமோகமா பொருந்தது. நான் சொன்னது மாதிரியே உங்க பையனுக்கு வர 2 பொண்டாட்டில ஒரு பொண்டாட்டியா இந்த பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க 2 பேருக்குமே சீக்கிரமாவே கல்யாண தேதி குறிச்சிடலாம். வேற ஏதாவது தகவல் வேணுமாமா? இல்ல, நீங்க சொல்ல வேண்டிய தகவல் எல்லாம் சொல்லிட்டீங்க. அத்தை, நீங்க என்னோட ஜாதகமும் எடுத்துட்டு வர சொன்னீங்களே. இந்தாங்க அத்தை. இதை எதுக்கு எடுத்துட்டு வர சொன்னீங்க? நான் எப்ப தென்றல் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொன்னேன்? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஜோசியர் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டப்போ கையோட ஏன் ஜாதகத்தையும் எடுத்துட்டு வர சொன்னீங்களே. சரி, உன் ஜாதக நோட்டையும் எடுத்துட்டு வா. என்னாச்சு? ஏன் 2 பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க? அத்தை, நீங்க போன்ல என்னோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வர சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? தென்றல், அம்மா உங்ககிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட எனக்கு ஜாதகம் பாக்குறதுக்காக என்னோட ஜாதகனோட எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டு நான் அச்சரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால அம்மா என்கிட்ட என்னோட ஜாதகனோட தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அந்த விஷயத்த அவங்க போன்ல உங்ககிட்ட தான் சொல்றாங்கன்னு நீ நினைச்சு உன் ஜாதகனோட எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ ஐயோ. சரி, ஓகே, பரவாயில்ல, கொடுங்க அத்தை. பரவாயில்ல தென்றல், தெரிஞ்சோ தெரியாமலோ நீ உன் ஜாதக நோட்டை எடுத்துட்டு வந்துட்டல்ல, அதனால கையோட உன் ஜாதக பொருத்தமும் பாத்துடலாம். இல்ல அத்தை, வேண்டாம். எனக்கு எதுக்கு இப்ப ஜாதகம் எல்லாம் பாத்துக்கிட்டு? சும்மா பாப்போம் தென்றல். இந்தாங்க, உன் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதையும் பாத்துடலாம். ஜோசியரே பாருங்க.